ஹாய், குட் மார்னிங். டுடே பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, முட்டை சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்படி முட்டை புரோட்டா செய்வோமோ அது போல் முட்டை சப்பாத்தி. அதுக்கு நான் ஒரு 1 2 3 4 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் 5 முட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது நேற்று செஞ்ச குருமா குழம்பு, அதாவது வெஜிடபிள் குருமா குழம்பு செஞ்சேன். அது எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன், வெஜ்ஜு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 5 சப்பாத்தி இருக்குது பாருங்களேன். இந்த 5 சப்பாத்தியை நான் மிக்சியில் ஒரு டர்ன்னு ஒரு சுற்ற போகிறேன். மிக்ஸி ஜாரில் வச்சு டர்ன்னு ஒரு சுற்ற போகிறேன். நான் இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சுற்று தான் சுற்றணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா சேர்ப்போம். ஏன்னா குழம்புல ஆல்ரெடி நீங்கள் குழம்புல வந்து மசாலா சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்ப்போம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் குழம்புத்தூள், மஞ்சள் தூள். இப்போ வந்து 5 முட்டை இருக்குல்ல, அதை உடச்சி ஊற்றிடுவோம். இப்போ வச்சுருக்க அந்த குருமாவை உள்ளே ஊற்றிடுவோம். சோயா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் வச்சேன். நல்லது, காயெல்லாம் உள்ளே இருக்கும். இப்போ நான் இந்த தூவி சப்பாத்தியை உள்ளே போடுறேன். எல்லாம் போட்டாச்சு.